என் பேர் பி வெங்கடேசன். பெரம்பூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக இங்கே நிற்கிறேன். இன்றைக்கி என்னோடய மனுவை பெரம்பூர் தொகுதியில் நாமினேஷன் பண்ணியிருக்கேன் அம்பேத்கர் காலேஜில். இங்கே பாருங்கள், இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் 2 பேருக்கு தான் போட்டி. சரிங்களா? ஒன்று இந்த வெங்கடேஷ், இன்னொன்று விஜய். இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. பெரம்பூரா இல்லை பனையூரான்றது மக்கள் முடிவு பண்ணட்டும். மக்கள் கோரிக்கை பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக இந்த பெரம்பூர் தொகுதியில் இந்த குப்பமேடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் பெரிய ஒரு நமக்கு ப்ராப்ளமாகவும் இருக்குது. இதனால் நமக்கு கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பல நோய்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு முக்கியமாக நான் கண்டிப்பாக இந்த குப்பமேடு ஒழிக்கிறதுக்காகவும் இதை போராடுவேன். மக்கள் நலனுக்காக என்னென்ன செய்யணுமோ நன்மைகள், அவங்களோட குறை நிறைகளை கேட்டு நானாக உங்களுக்கு சொல்கிறத விட நானாக போய் இந்த பிரதிநிதியாக இந்த இடத்துல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா நானாக மக்கள் இடத்துல நேரடியாக சென்று அவங்களோட குறை நிறைகளை கேட்டு உடனே நிறைவேற்றி பண்ணி விடுவேன். சரிங்களா? இதுதான் என்னோடய பெரம்பூர் தொகுதியில் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாக இருக்கும்ன்றதுக்காக நல்லா செய்வேன். இந்த பெரம்பூர் தொகுதியில் மக்கள் உங்கள் குறைகளை நீங்கள் சொன்ன உடனே என்னால் நான் நேரடியாக உடனே உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு பார்த்து அதை சரிப்படுத்த முடியும். ஆனால் விஜய் இதை நிறைவேற்ற உடனடியாக அங்கேருந்து வர முடியுமா? பெரம்பூர் பனையூர்லேருந்து பெரம்பூருக்கு உடனே அவரால் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினச்சி, இந்த வெங்கடேஷ் நினச்சி மக்கள் அனைவரும் எனக்கு ஓட்டளித்து இந்த பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக நியமிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.